பாத்திருப்பாரு. எப்படி 4-8 ஜீவனை பாத்திருப்பாரு. சரி, ஒருவேளை நம்மள போல எதுவும் அழகு பாத்திருப்பாரோன்னு சொல்லி பார்வதி ஆனவள் கேட்கிறான். அதுதான் பெண் புத்தி. ஆமா, பெண் புத்தியை பார்த்தீங்களா? ஆமா ஆமா, என்னதான் இருந்தாலும் தன்னுடைய கணவனை எடுத்து இப்படி கேள்வி கேட்கலாமா? இப்படி கேட்கலாமா? யாரா இருந்தாலும் கேட்கலாமா? கேட்கலாம். லவ் பண்ணும்போது கேட்டாமனா சொல்லி இருப்பாரு பகவான். பார்வதி, நீ மட்டும்தான் அழகு, நீ மட்டும்தான் அழகு. உன்னை பெத்தது யாருமா? இவ்வளவு அழகா இருக்கியா? உன்னை பெத்தவங்களுக்கு கோயில கட்டி கும்பிடணும். லவ் பண்ணும்போது சொல்லி லவ் பண்ணும்போது கல்யாணம் முடிச்சு 3 பிள்ளைக்கு தாயானா? சரி, யாரோ மட்டும் சுவாச்சா வை பிஞ்ச வாழைப்பட்டி மாதிரி இருக்கா. இடுப்ப பாரு, இடுப்பாது சேலை கிட்ட முடியுதா? கொச்சங்கர்லாம் வச்சிருக்கா. இப்படி இல்ல சொல்லுறா. ஆமா ஆமையா. ஆமா. பார்வதா தேவி கேட்கும்போது ஆதி பகவான் என்ன சொல்லுகிறாரு? என்ன சொல்லுகிறாரு தெரியுமா? என்ன சொல்லுகிறா? ஏ பார்வதி, அம்மா பெண்ணே பார்வதி, இத்தனைதான் பெண்கள் இருந்தாலும் நீ ஒருத்தி தாம்மா என் அழகு. ஆமா, இந்த உலகத்திலே நீ மட்டும்தான் தாயி அழகு. உன்னை பார்த்த கண்ணுக்கு வேற பொண்ணை பார்க்க பிடிக்கல. அடேங்கப்பா. ஆமா, சரி, அப்படியெல்லாம் பகவான் சொல்லுகிறார். அப்படி என்று பகவான் சொல்லும் போது பார்வதிக்கு ஒரே சந்தோஷம். அடேங்கப்பா, சந்தோஷத்தை கேட்டு ஆத்துக்கு வட கழிட்டு போகுது. நம்ம ஒருத்தி தான் இந்த உலகத்துல அழகா. பெண்ணுக்கு அதுதாம்மா பெருமை. உங்க 150 ரூபாய் செலவு எடுத்து கொடுத்துட்டு சரி ராணி மாதிரி இருக்குன்னு சொன்னா போதும். இந்த தெரு 4 தடவை சுத்தி வந்துருவா. கூடி பாரு, எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, கிழிஞ்சிருக்கு. சரி அப்படிம்பாரு. அது ஒண்ணு போதுங்க, சந்தோஷப்படுவா. ஆமா. சரி, அப்போ பார்வதா தேவியானவள் அப்படி சந்தோஷத்தோடு சிரித்துக் கொண்டிருக்கும் போது சரி பகவானும் படி இழக்க பயணமானார். பகவானும் படி இழக்க போகிறார். தாய் பார்வதி அம்மா கைலாசத்துல தன்னந்தனியா சிரித்து கொண்டு இருக்கிறார். ஒரே வெக்கம். ஏன்னா நம்ம ஒருத்தி தான் இந்த உலகத்துல அழகோ. அவ சையா ஃபீல் பண்றாமா. ஆமா. என்று பார்வதியானவள் தன்னந்தனியா சிரித்து கொண்டிருக்கும் போது அங்கே இருந்து வருகிறார் நாரதர் மகாமுனிவர். சரி, நாரதரோட வேலை என்னப்பா? ஒரு நாளைக்கு சரி குறைஞ்சது 3 பொய்யாவது சொல்லணும். 3 பொய் சொல்லணும். அப்படி 3 பொய் சொல்லணும்னு சொன்னா மாதிரி. ஓ, என்ன மாதிரி? ஆமா, என்னமா செய்ய? வாயை திறந்தாலே ஒரே பொய்யா வருது. பொய் தானே வருது. நானும் சரி 18 படிக்கு போனாவது நல்லா இருக்கும்னு பாக்கேன். அங்க போட்டாலும் பொய்யா வருது. என்ன செய்ய? நம்ம நேரம் அப்படி இருக்கு. நம்ம பார்க்க தோணும். ஒரே புழுவா வருதா? சுகர் இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணுங்க. பல்லு வாட்டையா இருந்தா புழு போதான் செய்யும். அது வெண்ணி வச்சு முக்கோட நான் ஒரு ஐடியா சொன்ன மர்மோனே. ஒரே ரோக்கர் வாங்கி வாய்க்குள்ள ஊத்துனேன்னு நினைச்சுக்கோங்க. வாயில உள்ள புழு பூரம் போயிடும். ஆசிட் வாங்கி குப்பியோட ரோக்கர் வாங்கி குப்பிச்சேர்னா புழுவே இருக்காது வாயில. சரி, அப்ப நாரதரோட வேலை ஒரு நாளைக்கு 3 பொய் சொல்லணும். நாரத மகாமுனிவருக்கு ஒரு நாளே தினத்துல குறைந்தது 3 பொய்யாவது சொல்லணும். அப்படி சொல்லலன்னா அவர் வயிறானது டபார் ஊதி டுபீர்னு வெடிச்சிரும். ஒரு டபார் ஊதி டுபீர்னு வெடிச்சிரும். அவருக்கு அப்படி அவரோட பிளப்பு அப்படி. சரி, அப்ப அன்றைய தினத்துல 2 பொய் சொல்லிட்டாரு. சரி, ஒரு பொய் சொல்லணும்ல. இன்னும் ஒரே ஒரு பொய் இருக்குமா? ஆமா, நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லி கைலாச மலைக்கு வராரு. சரி, கைலாச மலையில் ஏறிக்கொண்டிருக்கும் போது எப்பா ஆமா சூக்கால் போட்டுருப்பாரு நினைக்கிறேன். சரி, அப்ப கீழ இருந்து சிரிக்கிற சத்தம் கேக்குது. ஒரே சிரிப்பு சத்தம். ஆமா, என்னடான்னு இப்படி எட்டி பாக்கும்போது அக்கா தங்கச்சி 8 பேரும் ஒண்ணு கூடி இருந்து அங்க இருந்து விளையாடி கொண்டிருக்கிறாள். குடும்பத்தையாக எடுத்து பேசிக்கிட்டு இருக்காமா. அப்ப விளையாடி கொண்டிருக்கிற சிரிக்கிற சத்தம் கேட்கிறது. சரி, அப்ப யாரா இருக்குது இவ்வளவு அழகாக இருக்கிறா? எப்பேற்பட்ட அழகாக இருக்கிறா? எப்பேற்பட்ட அழகு நீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறார் நாரதர். அப்ப அட்டகாளி 8 பேருடைய அழகை கண்டு சரி கைலாச மலைக்கு ஏறி வருகிறார் நாரதர். கைலாய மலைக்கு ஏறி வரும்போது பார்வதி அம்மா தன்னந்தனியா சிரிக்கிறார். அவர் நாரதர் யோசிக்காரு, என்ன அங்க பூலோகத்துல சரி அக்கா தங்கச்சி 8 பேரும் ஒன்று கூடி சிரித்து கொண்டு இருக்கிறார். ஒன்று கூடி சிரிக்கிறா ஒரு காரணம். ஆனா அங்க கைலாச வாசத்துல பார்வதி மட்டும் தனியா சிரிக்கிறா. தனியா உட்கார்ந்து சிரிச்சா என்ன சொல்லுவாங்க? சரி, ஏதோ பிடிச்சிட்டு. ஆமா, கூட்டமா அப்படி உட்கார்ந்து சிரிச்சோம்னா பிரச்சனை இல்லம்மா. கதை பேசி சிரிப்பாங்க. எங்க அண்ணன் பாரு உண்டில சாஞ்சிட்டு தனியா உட்கார்ந்திருக்காரு பாத்தியா? இப்ப அவர் சிரிச்சாருன்னா நல்லா இருக்காது. இதே இப்ப இந்த கூட்டம் சிரிச்சுன்னு சொல்லுங்களேன். சரி, ஏதோ பேசுறாங்க, யார் குடும்பத்தையும் நடுத்தருவுல கொண்டு நிறுத்தாம போல, அதனால சிரிக்காமனு சொல்லிக்கிடலாம். அப்படி பாத்தீங்களா? ஆமா. சரி, பார்வதியானவள் தன்னந்தனியாக சிரித்துக் கொண்டிருக்கும் போது நாரதர் மகாமுனிவர் கேட்கிறார். சரி, அம்மா பார்வதியே, பார்வதா தேவியே, நீங்கள் தன்னந்தனியா உட்கார்ந்து சிரிக்கிறீங்க. சிரிக்கிற காரணம் என்ன? உங்கள் சிரிப்பின் காரணம் என்ன? என்ன என்ன என்ன? அடே எப்பா நாரதா, ஏ நாரதா, இந்த உலகத்திலே நான் ஒருத்தி தான் அழகா என்று பார்வதி பகவான் சொல்லிவிட்டார். சரி, என்ன 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 நீங்க மட்டும்தான் அழகு இல்லை. என்ன? உங்களை விட 8 பெண்கள் என் மடங்கு அழகாக இருக்கிறார்கள். என்னப்பா? ஏ நாரதா. ஆமா. சரி,
உங்களை விட 8 பெண்கள் என் மடங்கு அழகாக இருக்கிறார்கள் என்று நாரதர் மகாமுனிவர் சொன்ன போது பார்வதி அம்மாளுக்கு சந்தேகம் வந்துட்டு, என்ன சந்தேகம் தாயி? நம்ம ஒருத்தி தான் அழகுன்னு பகவான் சொன்னாரு, எல்லாம் பொய்யா போச்சோட்டு ஒரு கோபத்தோட இருக்கிறான். பகவான் வாயிலிருந்து வந்ததெல்லாம் பொய் என்று சொல்லி பகவான் எதிர்பார்த்த பார்வதியானவள் அப்படி இருக்கிறா பெருங்கோபத்தோடு. சரி, அப்போ பகவானும் கலை போடுவள். கைலாச மலைக்கு பகவான் வருகின்ற வேளையில பார்வதி அம்மா கேட்கிறா, என்ன கேட்கிறா? அத்தன் பகவானே, ஐயா பகவானே பரம்பொருள, நான் ஒருத்தி தான் அழகு என்று சொன்னீர்களே, அது பொய்யா? பார்வதி, என்ன என்ன சந்தேகம் உனக்கு? நாரதர் மகாமுனிவர் சொல்லிவிட்டாரு, பார்வதி, என்னை விட 8 பெண்கள் என் மடங்கு அழகாக இருக்கிறார்களாம். சரி என்று பார்வதியானவள் சொன்ன போது, பார்வதியானவள் சொல்லும் போது அது யார் என்று பார்வதி அம்மா கேட்கிறார். கேட்கணும் என்று ஆசைப்படுகிறார். அப்போ பகவான் சொல்லுகிறார், என்ன பார்வதி? நாகலோக பட்டணத்தில் நாகராஜ நாகக்கண்ணி நரபுணனை ஆண்டு வாரா, அவருடைய பிள்ளைகளா 8 நல்ல பெண் குழந்தை என்னை விட அழகோடே இருக்கிறார்கள் பார்வதியா, உன்னை விட அழகோடே, உன்னை விட அழகோடே இருக்கிறார்கள் பார்வதியா. பகவானோ சொன்ன போது பார்வதியால் பார்வதி அம்மா கேட்கிறா, என்னை விட 8 பெண்கள் அழகாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களே, சரி அது யார்? அது யார் என்று எனக்கு தெரிய வேண்டும் அல்லவா என்று பார்வதி அம்மா கேட்கும் போது சரி பகவான் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாரு? ஏ அம்மா பார்வதி, ஏ பெண்ணே பார்வதி, நாகலோக பட்டணத்தில் நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆண்டு வருகிறார்கள். சரி, அவருக்கு பிறந்த பிள்ளைகள் தான் 8 பிள்ளைகள். ஆமா, அக்கா தங்கச்சி 8 பிள்ளைகள். அப்பா அவர் அக்கா தங்கை. மேல இசை கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு தங்களை விழா காட்ட சார்போடு கேட்டுக் கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம், மேல இசை கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு தங்களை விழா காட்ட சார்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நான் 2 வார்த்தை சொன்னா, நீ 2 வார்த்தை சொல்லுங்க. சரி. அப்போ பார்வதியானவள் பார்க்கிறா, என்னை விட அழகாக இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்களே, சரி அந்த 8 பேரை நான் இப்ப உடனே பார்க்கணும், பார்த்தே ஆக வேண்டும் என்று பார்வதியானவள் பிடிவாதம் பிடிக்கும் போது பகவான் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறாரு? ஏ அம்மா பார்வதி, ஏ பெண்ணே பார்வதி, நாகலோக பட்டணத்தில் நாகங்கள் வசித்து வருகிறது. சரி, நான் போனாலும் அந்த நாகங்கள் என்னை தீண்டிவிடும், நீ போனாலும் உன்னை தீண்டிவிடும், நீ போனன்னு சொன்னாலும் உன்னையும் தீண்டிவிடும். அந்த 8 பிள்ளைகளையும் எடுக்கணும் என்று சொன்னால் சூழ்ச்சியால தானே எடுக்க முடியும். சூழ்ச்சிக்கு சிறந்தது யாரு? சூழ்ச்சிக்கு சிறந்தது இருக்காரு பாரு, உங்க அண்ணன் கோவால கண்ணன் மாயவன். அவரால தான் முடியும், அவரால மட்டும்தான் தாய் முடியும் என்று பகவான் சொல்லும் போது பார்வதியானவள் தன் அண்ணனை எப்படி எப்படி நினைக்கிறாள்? எப்படி அம்மா? ஏ அண்ணா அண்ணா கோபாலா, ஆயர் வாழை மாய கண்ணா, பார்வதியால் அழைக்கும் சத்தம் மாலை கேட்கலையோ, ஈஸ்வரியால் அழைக்கும் சத்தம் அழைக்கோ, மாலை கேட்கலையோ, முத்து முத்த கண்ணீரை
பச்சை மாலே கேட்கலையா ஈஸ்வரியால் அழைக்கும் சத்தம் எம்பெருமானே கேட்கலையா. பார்வதி அம்மா அழுது புலம்புறா. என்ன பூந்த வீட்டுல ஒரு கஷ்டம்னு சொன்னா பிறந்த வீட்லயும் கூட பிறந்த அண்ணன் நினைக்கணும்பா. இது வாசகமான விஷயம். நீ உங்க அப்பாவை நினைச்சேன்னு நினைச்சுக்கோ, சரி போன வீடு அப்படித்தான் இருக்கும் இருக்கும். ஆமா அம்மாவை நினைச்சேன்னு நினைச்சுக்கோ, சரி இது கூட வாழ தெரியாதோ புருஷன் தானே விட்டு கொடுத்து பொறுத்து போனோம்னு சொல்லுவாங்க. அண்ணன் அப்படி சொல்லுவாங்க. என்ன செய்வான் மச்சான் அப்படி மிரட்டுவான். ஆமா சரி அதுக்கு தான் அண்ணன் வேணுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தூங்கும் போது கல்ல கட்டி காத்துட்டு வந்துருவாங்க என்று பார்வதியானவள் அண்ணனை நினைத்து அழுது புலம்ப. பார்வதி அண்ணனை நினைத்து அழுது புலம்புகிறாள் அல்லவா. பார்வதி அழுத கண்ணீரானது சரி திருப்பார் கடலிலே போய் விழுந்தது. திருப்பார் கடலிலே போய் விழுகிறது. ஆமா அப்ப எம்பெருமாள் கோபால கண்ணன் தங்கைக்கு ஏதோ ஒரு ஆபத்து என்று சொல்லி எங்கு வருகிறார் தெரியுமா? எங்குமா வருகிறார்? பார்கடல் தன்னை கடந்து பச்சை மாலும் அலைகடலும் தான் கடந்து அப்பதான் என் பெருமாள் பார்த்தார். தனது தங்கைக்கு ஏதோ ஒரு ஆபத்து என்று சொல்லி தன் தங்கைக்கு ஏதோ ஆபத்து என்று சொல்லி பச்சைக்கால் கருடன் ஏறி பரந்தராமன் ஏகி வருகிறார். கைலாசத்துல வந்து பாக்குறாரு. தங்கச்சி முகம் எப்படி இருக்கு? வாடாத முகங்கள் எல்லாம் வாடி போய் இருக்கிறது. அப்பந்தான் பார்த்தால் எம்பெருமான் கோபால கண்ணன். பார்வதி கவலையோடு இருக்கா. ஏ அம்மா பார்வதி, தாயே பார்வதி, அண்ணனை அழைத்த விவரம் என்னம்மா? அண்ணா என்ன? அண்ணா என்ன சொல்லுமா நீ? அண்ணா கோபாலா, ஏ கோபால கண்ணா, என்னை விட 8 பெண்கள் என் மடங்கு அழகாக இருக்கிறார்கள். ஆசமான விஷயம் தானே? ஆமா. சரி அந்த 8 பெண்களை நான் இப்ப உடனே பார்க்கணும். உடனே பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்று சொன்ன போது தப்பாமல் சார்வார் தமக்கே பொதிகை மலை குருவுமாகி ஈராறு கரமதில் வேலும் ஏந்தி
அட்டகாளி 8 பேரு யாகம் வளர்த்தால. சரி. அதுல பார்வதி அம்மா இறங்க போய் அட்டகாளி 8 பேரு இறங்குனா. அக்காளுக்கு 8 பேரும் கூட சேர்ந்து இறங்கும் போது யாகமானது அணைஞ்சு போச்சு. சரி. அப்ப ஆதிவெள்ளி கையில வெக்கையும் குறைஞ்சது. அப்ப வெக்கை இப்பதான் தாய் தனிஞ்சு லேசா இருக்கு. ஆமா. நேத்து இருந்ததோட இப்ப வெக்க கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்ல. நம்ம யாகம் அணைஞ்சிருக்குல்ல. ஆமா. அதனால அதை பார்த்த பகவான் சரி வெக்கையும் அணைஞ்சு போச்சு யாகமும் அணைஞ்சு போச்சு. ஆமா யாகமும் அணைஞ்சு போச்சு வெக்கையும் நம்ம கிட்ட இல்ல. சரி. ஆனால் யாகத்தை அணைக்க போன பார்வதியை காணலையே. ஆமா அம்மா உமா மகேஸ்வரியை காணவில்லை என்று சொல்லி பார்வதியை தேடி போறாரு பகவான். தேடி போறா பத்தில ரெண்டு பேரும். ஆமா. சரி. அப்ப அட்டகாளி 8 பேரும் யாகத்துல இருந்து வெளியே வரா. ஆமா ஓ அம்மையா. பார்வதி அம்மா மட்டும் 9வது ஆளாக வருகிறார். ஆமா 9வது ஆளா வராமா. ஆமா 9வது ஆளா. ஆமா. சரி. அப்ப அதை பார்த்த பகவான் ஆமா ஏ பார்வதி அடி அம்மா பெண்ணே பார்வதி நீ 9வது ஆளாக வந்த காரணத்தால் 9 நவக்கிரகங்களை அடிப்படையாக கொண்டு உனக்கு நவக்கிரக நாயகி என்று ஒரு பெயர். சரி. பார்வதிக்கு நவக்கிரக நாயகி என்று ஒரு பெயர் கொடுத்தார். ஓ நவக்கிரக நாயகி ஒரு பெயர் கொடுக்காங்க. பார்த்தா அட்டகாளி 8 பேரும். அவ அக்காலங்க 8 பேரும் என்ன செய்கிறாள் பாருங்க. ஏ பகவானே. அரே அப்பா பகவானே. நாங்க 8 பேரும் தான் இந்த யாகத்துல இறங்கணும். ஆமா பார்வதி அம்மா கூட சேர்ந்து நாங்க அக்காலங்கச்சி 8 பேரும் சேர்ந்து ஒண்ணு போல இறங்கணும். சரி. ஆனா பார்வதிக்கு மட்டும் பெயர் கொடுத்தீர்களே. ஆமா ஆமா. எங்களுக்கும் பெயர் கொடுங்கள் என்று அட்டகாளி 8 பேரும் கேட்கும்போது அவ அக்காலங்கச்சி 8 பேரும் ஒன்று கூடி பெயர் அது கேட்கும்போது ஆண்டவனாகப்பட்டவன் எப்படி எப்படி பெயர் கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா பேரு கொடுக்கிற அந்த பிள்ளைக்கு அம்மா நீ மாறி மாறி பிறந்ததாலே தாயே மாறி அம்மா ஒரு பெயரு அம்மா நீ 3 முகம் கொண்டதாலே முப்பீடாதி அம்மா ஒரு பெயரு தாயே அக்கினி இறங்குதாலே தாயே இறங்கியதாயே வணங்கி அக்கினி மாரியம்மா ஒரு
பேர் என்ன பேரு? மாறி மாறி பிறந்ததால மாரியம்மான்னு உன் பெயரு. மாறி மாறி பிறந்ததால மாரியம்மா உன் பெயரு. நீ உச்சியில கண்ணோட இருக்கதால உச்சினி மகாளி உன் பெயரு. ஆமா சாமி. நீ அக்கினியில இறங்குனல்ல, அக்கினியில பார்வதி கூட சேர்ந்து இறங்குன காரணத்தினால உன அக்கினி மாறி என்று ஒரு பெயர். தீயில பாய்ந்ததால தீப்பாச்சி என்று ஒரு பெயர். ஆமாம்மா. அப்படி என்று மூன்று முகம் கொண்டதால முப்பிடாதி என்று ஒரு பெயர். ஒரு பெயர் இல்லவா? அட்டகாளி 8 பேர்களுக்கும் அழகுடனே பெயர் கொடுத்து ஏ அம்மா காளியரே, என்ன இங்க உனக்கு இடம் இல்ல. கிடையாது கிடையாது. முட்டாவனத்திலே சென்று முப்புறங்கோட்டை கட்டி சுகமோட வாழ்கை என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட பகவான் வாக்கு வரங்களை எல்லாம் எப்படி எப்படி கொடுக்கிறார், எப்படி கொடுக்கிறார். அங்க கொல்ல வரோம் வெல்லோ வரோம் கொடுக்க வரோம் அழிக்க வரோம் தீராத வினிகள் எல்லாம் திருநீராலே தீர்க்கும் வரோம் உனக்கு போகாத வினிகளே மாறி மாறி போகாத வினிகளே பொற்பிரம்பாள் தீர்க்கும் வரோம் பகவான் வாக்கு வரங்களை எல்லாம் கொடுக்கிறார். வாக்கு வரங்களை எல்லாம் கொடுக்கிறார் அல்லவா படைத்த ஈசன். கொல்ல வரம் வெல்லும் வரம் கொடுக்கும் வரம் அளிக்கும் வரம் அளிக்கும் வரம் தீராத பிணிகள் எல்லாம் திருநீரால தீர்க்கும் வரம் திருநீராலே தீர்க்கும் வரம் போகாத பிணிகள் எல்லாம் பொற்பிரம்பால் தீர்க்கும் வரம். போகாத பிணிகள்னு சொல்லி எது இருந்துச்சுன்னு சொன்னா சரி ஆத்தா பெரம்பு எடுத்தான்னு சொன்னா போகாத பிணியும் போயிடும். ஒரு போடு போட்டான்னா போயிட ஆட்டுமாங்களாவது மாகுனியா இருந்தாலும் சரி சந்திரமுகியா இருந்தாலும் சரி பிடி பரப்பா அப்படின்னு ஒத்த சத்த போட்டானே போதும் போகாத பிடிக்கிறெல்லாம் ஓடி போகும். சாட்டை எடுத்தான்னு சொன்னா அவளே அடிச்சுக்கிடுவாமா. சலநீர் கண்டுருவா. ஆனா ஒண்ணு கெட்டிக்காரிமா சாட்டை எடுத்து மக்கள் அடிக்க மாட்டா. அவளை அடிச்சு காயப்படுத்தி கோபத்துல அவளே அடிச்சுக்கிடுவா. அதுதான் ஆத்தா. அவளை போடுறத போட்டுல ஏன்னா ஊர்ல நல்லா இருக்கும் பாத்தியா. அதனால அவளே அடிச்சுக்கிடுதா. எங்க உள்ள புண்ணியவதியும் உனக்கு ஒண்ணு கொடுக்கும். போடாமத்தானே இந்த வரத்து வர என்ன செய்ய? அடி உதவ மாதிரி அண்ணன் தம்பி கூட வர மாட்டோம் பாத்தியா. சரி ரெண்டு போட்டு வாங்கிட்டு போங்க போகும்போது. சவுக்கடி இது வாங்கிட்டு போங்க. சரி சரி. அப்போ காணலுக்கு போவதற்கு கருப்பு வர்ண தண்டிகளும் கருப்பு வர்ண தண்டிகளும் வேணலுக்கு போவதற்கு வெள்ளை வர்ண கூடாரமும் ஆமையா வரங்களை எல்லாம் கொடுத்து ஏ அம்மா முப்பிடாதி ஏ தாயே முத்தாரு முப்பிடாதியை அழைத்து 103 சிவலிங்கத்தை எடுத்து கொடுத்தார். 103 சிவலிங்கத்தை எடுத்து கொடுக்கிற தாய் முப்பிடாதி கையில கங்கா தேவியை பிடித்து காளியம் வகையில கொடுத்தா. எப்ப பிடிப்பா பத்திரமா கொண்டு போ. ஆமா கங்கா தேவினா யாரு? ஆண்டவனோட சின்ன வீடு கிடையாதுமா. நீர். கங்கை என்று சொன்னால் நீர் என்று அர்த்தம். ஆமா பகவான் எங்க வச்சிருக்காரு நீரை? உச்சியில சடமுடிக்குள்ள வச்சிருக்காரு. கங்கா தேவி சடைக்குள்ள வச்சிருக்காரு. அவளை அவுத்து விட்டோம்னு சொன்னா அந்த பூமி தாங்காதல்ல. அதனால கங்கா தேவியை ஆண்டவன் பகவான் எங்க வச்சிருக்காரு? உச்சியில வச்சிருக்காரு. அப்படிதான் என்ன முந்தான முடிச்சுக்கலையா? பாதகத்தை இறக்கி விட மாட்டால போ. இல்லனா எல ரத்தம் மத்தியலா வீட்டுக்காரி அப்படி விட மாட்டா கொடுக்கு. சரியா போச்சு. அப்ப ஆண்டவனாகப்பட்ட பகவான் வாக்கு வரங்களை எல்லாம் கொடுத்தபோது அட்டகாளி 8 பேர்களும் எங்க வருகிறார்கள்? எங்க வருகிறார்கள் பாருங்க. அஷ்ட 8 காளியர்களும் அந்த வரங்களையும் வாங்கி கொண்டு வருகிறாளே 8 பேரும். வாங்கி கொண்டு
சொல்லி வாரா. ஆமா அக்கா தங்கச்சி 8 பேரும் கோட்டை கட்டணும்னு சொல்லி வருகிறாங்க. கோட்டை போடணும்னா உட்டாபுரத்துக்கு போகணும். ஆமா கோட்டை கட்டணும்னு சும்மா எடுத்த உடனே கட்டிட முடியுமா? இல்ல இல்ல அதுக்குரிய இடம் பார்க்கணும். ஆமா கோட்டை கட்டுறதுக்கு ஏத்த இடம் எங்க? இந்த வழியோடி ஆமா வஞ்சனாறு கொத்தனாறு வேணும். கோட்டை கட்டுறதுக்கு ஏத்த இடம் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுமா? சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் அந்த கிரவுண்டா இருக்கும். நல்லா இருக்கும்ல. அரசுல கோட்டை கட்டணும்னு நினைச்சுக்கோ. சரி அவ்வளவு அருமையா இருக்கும். இருக்கும். சரி அப்ப அட்டகாளி 8 பேர்களுக்கு உட்டாபுரத்துக்கு போக வழி தெரியாது. வழி தெரியாது. அப்ப அட்டகாளி 8 பேர்களும் அங்க இருக்கின்ற போது இருக்கின்ற வேளையில ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்தார். என்ன ஆண்டவனுக்கு வரத்தை கொடுக்க மட்டும்தான் தெரியும். வரத்தை கொடுக்க மட்டும்தான் தெரியும் பகவான். அதை அழிக்க தெரியாது. பகவானுக்கு என்ன வேணுமோ கொடுக்க தெரியும். கொடுத்ததை அழிக்க தெரியாது ஈசனுக்கு தெரியாது. அப்ப என் பெருமாள் கோபால கண்ணனை அழைத்து ஏ மச்சான் ஏ ஐயா அட்டகாளி 8 பேர்களுக்கு வாக்கு வரங்களை எல்லாம் கொடுத்தேன். அவளை கோட்டை போட வைக்கதும் நீங்க தான். அவ கோட்டையை அழிக்க வைக்கதும் நீங்க தான். ஆனா என் பெருமாள் அப்படி கிடையாது. என்னப்பா ஆக்கையும் செய்வாரு அழிக்கையும் செய்வாரு. ஆக்குவதும் அழிப்பதும் அப்ப நாராயணன் செய்வார். சும்மா மாமா சொல்லி இருக்கு. இல்ல இல்ல கொடுக்கணும்னு நினைச்சா கொடுப்பான் எடுக்கணும்னு நினைச்சா எடுப்பாரு. அவர் வீட்டுல பாத்தியா அதுதான் ஐயா. அவர் இன்றி அணுகூட அசையாது இல்ல. அப்பதான் பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான் அட்டகாளி 8 பேரையும் கோட்டை போட வைக்கதும் நீங்க தான். அழிக்கிறதும் நீங்க தான் சுவாமி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் சொன்னபோது பார்த்தார் என் பெருமாள் கோபால கண்ணன். அட்டகாளி 8 பேர் இடத்துக்கு போனோம்னா இப்படியே போக முடியுமாப்பா? முடியாது. அக்கா தங்கச்சி 8 பேரை நம்ம ஏன் போய் பார்க்க முடியாது தெரியுமா? முடியாது. ஏன்னா நாகலோக பட்டணத்துல சரி அவ அக்கா தங்கச்சி 8 பேரை நம்ம தூக்கிட்டு வரும்போது நாராயண ரோகத்துல போனோம். இப்ப அக்கா தங்கச்சி 8 பேரு கிட்ட போய் நின்னுட்டு நம்ம அப்படியே நாராயணன் போல நின்னோம்னு சொன்னா நம்ம சொல்லுறதை கேட்க மாட்டோம். கண்டுபிடிச்சிருவோம் நம்ம யாருன்னு சொல்லி. அதனால அவ கிட்ட போய் பேசணும்னு சொன்னா நம்ம எப்பேற்பட்ட உருவத்துல போகணும்னு சொல்லி ஒரு சோசியர் போலே வடிவம் கொண்டார் எம் பெருமாள் கோபால கண்ணன். அட்டகாளி 8 பேர்களும் இருக்கும் இடத்திலே வந்து என்ன கேட்கிறார் தெரியுமா? என்ன கேட்கிறார் பாருங்க. சோசியம் பார்க்கலையா அம்மாரே சோசியம் பார்க்கலையா